என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, எங்கே என்ற தலைப்பிலே இன்றைக்கு இன்னொரு கேள்வியையும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எங்கே இருந்து வந்தாய்? கடந்த 2-3 நாட்களாக எஜமான், வேலைக்காரர்கள், நம் வேலையில எப்படி இருக்கிறோம்? எங்கு கதிர் பொறுக்கினாய்? எங்கே தண்ணீர் சம்பு? அந்த வேலை ஸ்தலத்தில் நம்ம எப்படி வாழ்றோம்? இயேசுவை நம் வேலை ஸ்தலத்தில் எப்படி காண்பிக்கிறோம்? இந்த வரிசையிலே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே கேயாசி, எலிசாவினுடைய உடன் ஊழியக்காரன். இந்த கேயாசி எலிசாவுக்கு கூட இருந்து எலிசாவுக்கு அடுத்தபடியாய் வர வேண்டியவன். ஆனால் எலிசா இப்பொழுது நாகமான் கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதங்களை, காணிக்கைகளை வேண்டாம் என்று தள்ளிவிட்டான். இன்றைய மதிப்பு அது கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ளது. 55 கோடி ரூபாயை கொண்டு வந்த ஒரு காணிக்கையை கொண்டு வந்த ஒருவனுக்கு எலிசா, வேண்டாம், உன் காணிக்கையை நீ கொண்டு போ என்று அனுப்பிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எலிசா. அப்போ இங்கே வாசிக்கிறோம், எலிசா ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து அனுப்பினதை கூட இருந்த கேயாசிக்கு பாருங்க, ஐயோ, என் எஜமான் அவன் கையில் வாங்காததை நான் போய் வாங்கட்டும்னு சொல்லி ஓடி போனா. அந்த ரதத்துக்கு பின்னால் ஓடி வருவதை நாகமான் கண்டு வண்டியை நிறுத்தி எதிர்கொண்டு வந்து பாருங்க, உடனே அங்கே ஒரு பொய்யை சொல்லி இவன் வாங்கிட்டான். அத்தனையும் சுருட்டிட்டு வரல, கொஞ்சம் தான் வாங்கினான். 22ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 5:22. அதற்கு அவன், சுக செய்தி தான், தீர்க்கதரிசிகளின் புத்திரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார். பெருசா இல்லை, அவன் கொண்டு வந்ததுல 2% கூட கேட்கல, அதை தான் வாங்கினான். வாங்கிட்டு அவன் அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்தான். இப்போ தான் எலிசா கேட்கிறார், எங்கே இருந்து வந்தாய்? எங்கிருந்து வந்தாய்? கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள்? நீங்கள் போன இடம் சரியா? நீங்கள் சென்ற இடம் சரியா? நீங்கள் சம்பாஷித்த சம்பாஷணை சரியா? எங்கிருந்து வந்தாய்? எங்கிருந்து வந்தாய்? அநேக நேரங்களில் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை சக மனிதர்களுக்கு, ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நாம் எங்கிருந்து வந்தோம்? சில நேரம் நான் எங்கேயுமே போலையே, சிந்தையிலே எங்கே இருந்தீங்க? கொஞ்சம் இவ்வளோ நேரம் உங்கள் சிந்தையில் எங்கே இருந்தீங்க? உங்கள் எண்ணங்களிலே எங்கே இருந்தீங்க? ஒருவேளை வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே உங்கள் எண்ணங்களிலே வேற எங்கேயோ தவறான எண்ணங்களோடு வாழ்ந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருக்கலாம். எங்கிருந்து நீ வந்தாய்? இவ்வளோ நேரம் நீங்கள் இல்லை, உன் சிந்தையில் இல்லை, உன் இருதயம் இங்கே இல்லை, ஃபிசிக்கலாகவே நீங்கள் இல்லை. நீ எங்கிருந்து வந்தாய்? ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயோ உங்கள் சிந்தைகளை வைத்து, உங்கள் இருதயத்தை வைத்து நீங்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு இந்த கேள்வி, எங்கிருந்து நீ வந்தாய்? இந்த எலிசாவின் வேலைக்காரன் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா? நீ இப்போ போய் வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கியே, இது காலமா? இது காலமா? ஏன்? அடுத்த அதிகாரத்தில் தெரியும், சீரியா படையெடுத்து வருகிறது, யுத்த காலம். நிறைய நேரங்களில் நம்ம சுற்றி நடக்கிற சம்பவம் தெரியாமல் நாம் சேர்த்து வைப்பதற்கான சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்படுகிறோம். இன்னும் வாழ்ந்துடலாம், செட்டில் ஆயிடலாம். இது காலமா? எங்கிருந்து வந்தாய்? இது காலமா? அதை வாங்குவதற்கு இது காலமா? அது இப்போ தேவையா? தவறான காலம், தவறான காலம். இந்த கேயாசி போய் வாங்கின காலம் தவறான காலம். நீ தப்பிக்க வேண்டிய காலம், நீ ஒளித்து கொள்ள வேண்டிய காலம், நீ மரித்து விடாமல் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய காலம். இதுவா காலம்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாய் 1:4 இதுவா காலம் என்று ஆண்டவர் அங்கே கேட்கிறார். எத்தனை நேரம்
காலத்தை அறியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கிருந்து வந்தாய்? இதுவா காலம்? இந்த காரியத்தை செய்வதற்கு இதுவா காலம்? இந்த இடத்திற்கு போனதற்கு இதுவா காலம்? இது தவறான காலம். இரண்டாவது, 2 ராஜாக்கள் 5:20 தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. தவறான ஆசை. எஜமான் வேணாம் சொல்லிட்டான், நமக்கு அது வேண்டாம் தான். அவன் தானே என்னுடைய குரு, நான் அவன் சீஷனாச்சே, கூட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவனாச்சே. என் எஜமான் வேணாம் சொல்லிட்டா எனக்கு அது வேண்டாம். இத்தனை நேரம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு மென்டர்ஷிப் வச்சிருக்கிறோம். அவன் கொடுத்து வச்சிருக்கணும் எலிசாவுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு. இத்தனை கோடி ரூபாவை வேணான்னு தூக்கி போட்ட ஒருவனுக்கு கீழே வேலை செய்கிறோமே அப்படின்னா நம்ம எவ்வளவு கற்றுக்கொள்ளணும். பண ஆசை இல்லாதவன். ஆனால் இவனோ பண ஆசையோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். தவறான ஆசை, தவறான காலம், தவறான ஆசை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கைக்குள்ள தவறான ஆசைகளோடு போராடி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் மாற்றிக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எந்த காரியத்தை வாங்கினாலும் சிந்தியுங்கள். இது தேவையா? இது அத்தியாவசியமா அல்லது ஆடம்பரமா? அத்தியாவசியமா வாங்குங்க, ஆடம்பரமா வேண்டாம். இது என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுமா? தேவையில்லை, அப்படி ஒரு அவசியமே கிடையாது. இது என் தேவை, இன்றைக்கு இது தேவை. அப்போ யோசிங்க, ஜோம் பண்ணுங்க, வாங்குங்க. இது என் வாழ்க்கைக்கு இது ஆடம்பரத்தை ஏற்படுத்தி எனக்கு ஒரு பகட்டு வாழ்வியை கொடுக்குமா? வேண்டாம். எங்கிருந்து வந்தாய்? மூன்றாவது, 1 ராஜாக்கள் 5:22 கேயாசி அந்த நாகமான் கிட்ட பொய் சொல்றான். தவறான வார்த்தையை பயன்படுத்துறான். எலிசாவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. என் எஜமான் அனுப்புனார், வாங்கிட்டு வர சொன்னார். தவறான வார்த்தை, தவறான ஆசை, தவறான காலம். எங்கிருந்து வந்தாய்? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தவறான வார்த்தைகள், பொய் உங்கள் வாயிலே தாண்டவம் ஆடலாம். நிறைய பேர் வாயத்திறந்தா பொய் பேசாதீங்க. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. வேண்டாம். சின்ன விஷயத்தில் கூட பொய் சொல்லாதீங்க. உண்மையா இருங்க, உண்மையா சொல்லுங்க. தேவனுக்கு பொய் உதடுகளை தேவன் அங்கே தண்டிப்பார். பொய்யர் யாவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் பொய் சொல்லி பழகிட்டீங்களா? பொய் சொன்னா தான் தப்பிக்க முடியும். பொய் சொல்லனா திட்டுவாங்க, பொய் சொல்லனா நம்ம மாட்டிப்போம். உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க. பொய் சொல்றது அந்த அனுபவம், பிசாசு உங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்துருவான். கவனமா இருங்க. சின்ன விஷயத்துலையும் உண்மையை பேசுங்க. எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி தவறான காலத்திலே போய் வந்தவன், தவறான ஆசையோடு போய் வந்தவன், தவறான வார்த்தையோடு போய் வந்தவன். நீ எங்கிருந்து வந்தாய்? ஆகாய் 1ஆம் அதிகாரத்தின் 4, 5ஆம் வசனங்களை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். ஆகாய் 1, 4, 5 நான் வாசிக்கிறேன். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஜெபமல்லாமா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் தவறான ஆசையிலே, தவறான காலத்திலே, தவறான வார்த்தைகள், பொய்களோடு கூட நாங்கள் போய் வாழ்க்கையை அழித்து கொள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். கேயாசியினுடைய அந்த அனுபவம் எங்களுக்கு ஒரு பாடம். அந்த பாடத்தை சரியாய் கற்று புரிந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்கிற உங்கள் பிள்ளைகளை பொறுப்பெடும், ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவனுக்கு பயந்து நடக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக வரட்டும். அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரியினுடைய சமூக பணிகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த ஜெப குழுவில் இணையணும்னா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரோடு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இணைத்து கொள்ளுகிறோம். அதில் ஜெப குறிப்புகளை கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக நம்ம சமூக பணிகளுக்காக ஜெபியுங்கள். தேசத்தில் தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பு. நம்ம டயாலிசிஸ் சென்டர் இலவசமாய் நடத்துகிறோம், ஒரு பைசா வாங்காமல். அதே போல் நாம் சிறுவர்களுக்கான தெரப்பி சென்டர் வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினால் நம்முடைய IAS அகாடமி அருமையாய் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வாதார மையம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம் சீக்கிரத்தில். முதியோர் இல்லம் கட்டுமான பணிகளுக்காக அதன் தேவைகள் சந்திக்கப்படணும்னு ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த மாதம் நம்ம முதல் வாரத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு தேவைப்படுகிறது. வாடகை கொடுக்கணும், நம்ம சேல்ரி உண்டு,
மற்ற காரியங்கள் தேவைகள் உண்டு, எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் அதில் இணையலைன்னு சொன்னால், இணைந்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் மூலமாக ஒரு வாழ்வாதார மையமோ அல்லது மற்ற தெரப்பி சென்டருக்கு வருகிற ஒரு குழந்தைக்கோ அல்லது ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கோ நீங்கள் உங்கள் மூலமாய் இதை தாங்க முன்வரலாம். பெரிய பணிகளை செய்கிறோம். ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த பிள்ளைகளை டே அண்ட் நைட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு நாங்கள் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறதுல தீவிர முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேலே வரணும். இந்த பெரிய தரிசனத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். பெரிய தேவனுக்கு பெரிய தரிசனத்தோடு பெரிய வேலை செய்கிறோம். பெரிய கிரயம் செலுத்தாமல் இது சாத்தியமில்லை. எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். கீழே காண்கிற ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். God bless you.